நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோடாக்ஸோட SK400 Mark II அப்படின்ற ஸ்டுடியோ ஃப்ளாஷ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டுடியோ ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று SK400ல் Mark II அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா SK400 Mark II வெர்ஷன் 5 அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. இது ரெண்டுக்குமே சின்ன டிஃப்ரெண்ட் தான், சரிங்களா? அது என்னங்கிறத நான் ஃப்ளாஷ் லைட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு சாஃப்ட் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? சாஃப்ட் பாக்ஸை நீங்கள் உங்கள் ஸ்டுடியோவில் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபங்க்ஷனு வெட்டிங் ஏதாட்டும் ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், வெளியில் போய் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு அம்பர்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கலரில் அம்பர்லா எடுத்து நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை ஷூட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். சரி, இது எப்படி இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டுடியோ ஃப்ளாஷ் லைட் இருக்கக்கூடிய அந்த பேக்கு, இந்த பேக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பேக்கு, சரிங்களா? நாம் ஒயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃப்ளாஷ் லைட்டு, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த பேக்குள்ளே வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டாண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கீழே சாஞ்சு விழுந்துடாது, சரிங்களா? நிறைய சின்ன ஸ்டாண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்டுடியோ ஸ்டாண்டு, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன காற்றடிச்சாலும் அப்படியே சாஞ்சிடும். ஆனால் இந்த ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃப்ளாஷ் தான், சரிங்களா? வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம இதை போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆல்ரெடி பிரித்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸ்டாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கவர் அப்படிங்கிறத பேக்கிங்லேயே தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு வச்சுங்களேன், ரொம்ப டஸ்ட்டு தூசி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காண்டி. ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்த்தான ஒரு ஸ்டாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 செட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும்னா ஹைட் ஏற்றிக்க முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டாகவும் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக என்ன ஆகுதுன்னா சாஞ்சி கீழே விழுந்துடாது. ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு, இந்த ஸ்டாண்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு விரித்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ விரித்து வச்சாச்சு. கொஞ்சம் நம்ம ஹைட் ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இந்த ஃப்ளாஷ் லைட் இருக்கக்கூடிய பாக்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு பத்தலை. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை பிரித்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கொடுத்துருப்பாங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா 2 லைட் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க லைட் தான், சரிங்களா? இந்த லைட்டில் 2 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தேவையான பவர் கேபிள் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன அலுமினியம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. லைட் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அந்த அலுமினியம் ஒன்று இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 2 கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே. அது போக இதில் 2 சாஃப்ட் பாக்ஸு கொடுத்துருக்காங்க. 2க்குமே சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது. சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை. சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் இருக்குது. நம்ம சாஃப்ட் பாக்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த லைட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, SK400ல் Mark IIன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வெர்ஷன் 5ன்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வெர்ஷன் 5. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லாக் இருக்கா, லாக் அந்த மாதிரி அழுத்திட்டு இப்படி கோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மூடியை கழட்டிடலாம். அந்த SK400 Mark IIக்கும் இந்த வெர்ஷன் 5க்கு என்ன வித்தியாசம்னா, இதில் LED பல்பு கொடுத்துருப்பாங்க. உள்ளே சிம்பிளாக ஒரு LED கொடுத்துருக்காங்களா, இதில் LED பல்பு. அந்த Mark IIல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் ஒரு குண்டு பல்ப் மாதிரி ஒன்று இப்படி நீண்டு நிற்கும். இந்த மூடியை நம்ம கழட்டும் போது அடிக்கடி அதில் தட்டும். அந்த பல்பு சில நேரங்களில் நம்ம தெரியாமல் கூட தட்டிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு LED-யாக கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் இந்த அலுமினியத்தை மாற்றுறதுக்குமே அதே போல் தான். அந்த மாதிரி வச்சு ஒரு அழுத்தி ரோல் பண்ணால் போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணால் போதும், இந்த லாக் அப்படிங்கிறது உங்களுக்கு லாக் ஆகிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டியாக இருக்கிறது உங்களுடைய அம்பர்லா, அந்த உங்களுடைய கொடையை மாட்டக்கூடிய அந்த ஆப்ஷனு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டில் மாட்டக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த லென்த்தாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் சாய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இது மாற்றுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லா லைட்டும் மாற்றுற மாதிரி தான். இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகிட்டான்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும், நம்மளுக்கு ஃபிட் ஆகிடும். இந்த லென்த்தாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி சாய்ச்சி வச்சுக்கலாம். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுத மாதிரி லைட் வச்சுக்கலாம்.
இல்லை ஹைட்டாக தூக்கிட்டு லைட் அப்படியே கீழே வந்து ஃபில் ஆகாத மாதிரி வச்சுக்கலாம், இல்லை மேலே வேணால் மேலே வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிகிரியை வந்து மாற்றிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணுறது நார்மலாக தான் ரொட்டேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு உங்கள் டிகிரியை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன். இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பவர் கேபிள். பவர் கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேபிள். கேபிளோட தடிமனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா, இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பவர் கேபிள் வந்து சில பேருக்கு போயிடும். நம்ம வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி பவர் கேபிள் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பவர் சப்ளை வந்து சரியாக வரலாம், என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேபிள் வந்து அப்படியே தீஞ்சு போயிடும், அப்படி இல்லைனா பீஸ் போயிடும், ஏதாட்டும் ஒன்று போயிடும். ஆனால் இந்த கேபிள் ரொம்ப ஒர்த்தான ஒரு கேபிள். இந்த கேபிளை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேபிள் பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீடே ரொம்ப சின்ன வீடு தான். சரிங்களா, இடம் பத்தலை, அதனால தான் ஒரு கேபிள் நம்ம பிரித்து என்ன பண்ணிக்கலாம், மாட்டிக்கலாம். மாட்டுறது ரொம்ப ஈஸி தான். பின்னால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்களா, இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் போதும். இதை உங்கள் பவர் சப்ளை வரக்கூடிய இடத்துல நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தது நம்மளுக்கு இந்த இடத்துல லைட் வந்துடுச்சு. ஸோ அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சின்ன அலுமினியம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கன்ட்டு, அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 கொடுத்துருப்பாங்க. 2 பாக்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே 2 இருக்கும். ஷார்ட் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நம்ம ஒரு வீடியோவில் தனியாக சொல்லிக்கலாம். ஏன்னா கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இதை நம்ம மாட்டுறது நான் சொன்ன மணிக்கு ஃபஸ்ட்டு இதை கழட்டணும்னா இந்த லாக்கை நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு லாக் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணால் வந்துடும். இதை நீங்கள் மாட்டுறது எப்படி மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் வந்து கீழே அடியில் வர மாதிரி மாட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அம்பர்லாவோட அந்த கம்பி வந்து இது வழியாக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா சின்னதாக சப்பி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லை வேறு லைட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம நல்லா இருக்க லைட் எடுத்து மாட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நல்லா ஸ்டடியாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல சின்னதாக பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே மடங்கிடுச்சு. சரி, இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, இந்த கீழே ஒரு ஹோல் இருக்கா, இந்த ஹோல் வந்து நம்மளுக்கு கீழே அடியில் இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு ரோல் பண்ணால் போதும். ஹோல் அப்படிங்கிறது கீழே வந்துடும். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல ஹோல் வந்து கீழே வந்துடுச்சா, இவ்வளோ தான். இப்போ நம்ம அம்பர்லாவை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அம்பர்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒயிட் அம்பர்லா வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 அம்பர்லா. இந்த ஷார்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாட்ட முடியாது. மாட்டுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், அது மாட்ட டைம் எடுக்கும். இதே இந்த மாதிரி ஒரு சின்ன குடன்னு வச்சுங்களேன், இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு கொடையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொடையை உள்ளே கனெக்ட் பண்ண முடியாது. உங்கள் இதில் தனியாக உங்களுக்கு கொடையை கனெக்ட் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள கீழே அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அம்பர்லா வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு அதே மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அம்பர்லா வந்து ரோல் கூட பண்ணாது, அப்படியே தான் இருக்கும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு மாறிடும். இப்போ நமக்கு தேவையான நம்ம லைட்டை பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. இவ்வளோ தான். கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பவர் கேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை இப்படி வந்துடும். அது போக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள், ட்ரிகர். இந்த ட்ரிகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரிகர் பார்த்தீங்கன்னா XT16 அப்படிங்கக்கூடிய ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வேறு 2 பியூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பீஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டுக்கு பவர் சப்ளை சில நேரங்களில் வரலைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல அந்த பீஸை வந்து நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பேக்லேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, வெட்டிங்கில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் லைட் வேலை செய்யலைன்னா இந்த பீஸ் தான் போயிருக்கும். அதை கழட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மாட்டிக்கலாம். இப்போது ட்ரிகர் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, ட்ரிகரை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரிகருக்கு 2 செல் போடுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் தான். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த செல் தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த செல்லு வந்து போட்டுட்டு ட்ரிகரோட ஆன் பண்ணுற பட்டன் இந்த பக்கம் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ட்ரிகர் ஆன் ஆகிடும். ட்ரிகரை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். குரூப் சேனல்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் புரியும். சரிங்களா, ஒரு டெஸ்ட் ஷாட் அடித்து பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வேல்யூ இருக்குது பாருங்களேன். நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு இதில் வேல்யூ நான் மாற்றணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம இறக்கி மாற்றணும். இந்த ட்ரிகர்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெளிச்சம் ரொம்ப அதிகமாக வருதா, நான் ட்ரிகர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா மாற்ற உங்களுக்கு இந்த வேல்யூ மாறுதுங்களா. ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து ட்ரிகரில் மாற்றினாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே மாறும். இது உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் அப் ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டோட பேக் சைடு இருக்க பேஜ்.
இப்போ நீங்கள் வந்து ட்ரிகரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன வேலைகள் நம்ம பண்ணி ஆகணும். குரூப் அண்ட் சேனலை வந்து சரியாக செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ட்ரிகரை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு பின்னாடி பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிகர் அப்படிங்கிறது ஆன் ஆகிடும். இப்போ ட்ரிகரில் டெஸ்ட்டை நம்ம அடித்தோம் அப்படின்னா இங்கே வேலை செய்யாது. காரணம் என்னென்னா, இந்த குரூப்பு இந்த மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு வால்யூம் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குரூப்பு. இந்த கீழே கொடுத்துருக்கிறது சேனல். உங்களுக்கு இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேனல்னு. இதை நம்ம கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பட்டன் தான் குரூப் அண்ட் சேனலுக்கான பட்டன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசி அப்படிங்கிறது மாறும். மேலே பார்த்தீங்கன்னா குரூப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 குரூப் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த குரூப் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு குரூப்பாக நம்ம மாற்ற மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே இருக்குங்களா. 9ஆம் நம்பருக்கு அடுத்து என்ன பண்ணோம், மறுபடியும் ஏ வரும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஏ வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சி இதான் வேணும், குரூப் வேணும்னு வச்சுக்கலாம். இந்த சி குரூப்பை செலக்ட் பண்ணோன்னா இது விட்டு அடிச்சிட்டு இருக்குங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த பட்டனை லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பட்டன் செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம சேனல் அப்படிங்கக்கூடியது நமக்கு கனெக்ட் பண்ணணும். குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, சி வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சி, இந்த சிக்கு நேரம் என்ன பண்ணுறோம், இந்த வால்யூம் அப்படிங்கிறத நம்ம நேராக வச்சாச்சு. அடுத்து இப்போ இந்த சேனல் கனெக்ட் பண்ணணும். சேனல் தான் இங்கே காட்டவே இல்லையா, அதை எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, என்ன பண்ணணும்னா இந்த கோடு எதை வந்து உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த பட்டனை இங்கே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் வரும். இப்போ இந்த 2 பட்டனை நான் என்ன பண்ணுறேன், லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிக்க எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒய்ஃபை சிம்பிள் வந்துடுச்சு, இந்த பக்கத்தில் சிஹெச்னு போட்டு சேனல் வந்துடுச்சு. இதில் சேனல் 1 அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சேனல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 சேனல் இருக்கும். குரூப் உங்களுக்கு வந்து ஒரு 16 குரூப் இருக்குது. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே போல் இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம சேனல் பக்கத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 1ஆம் நம்பர் வந்து விட்டு அடிக்குதா, இந்த வால்யூம் மாதிரி இருக்கிறத நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேனலாக மாறிக்கிட்டே இருக்கும். இதில் 32 சேனல் இருக்குது. நீங்கள் இந்த 16 வரைக்கும் தான் கனெக்ட் பண்ண முடியும். 16க்கு பிற போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிளாங்காக மாறிடும். நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் போயிட்டு நான் ஒரு 1ஆம் நம்பர் சேனலில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 1ஆம் நம்பர் சேனல் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 பட்டனும் இங்கே எப்படி இருக்குது, 4மே டவுனில் இருக்குது. அப்போ இந்த பட்டனும் 4 பட்டனும் நான் டவுனில் வச்சுட்டு இப்போ நான் வந்து கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. சரியாக கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணால் இந்த பட்டனை நீங்கள் அழுத்தி மாற்றி பாருங்கள். இப்போ இதில் வந்து 5.2 தான் இருக்குது, இங்கே 6 இருக்குது. சரிங்களா, நம்ம இது 6 வரையும் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்கேன். அடுத்து பாருங்கள், 1 2 3 4 இந்த மாதிரி மாறிடும். இதிலே லேம்ப் அப்படின்னு இருக்கிறது லைட்டு, தனியாக ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்பு, அந்த பல்பு தான் இந்த லைட்டு. இந்த லைட் வேணால் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இது என்னென்னா இந்த உங்கள் வால்யூம், இந்த அதாவது உங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறது பார்த்தீங்களா சவுண்டு. இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு அடித்தோம்னு வச்சுங்களேன், பீப் அப்படின்னு ஒரு சவுண்டு வருதா, இதுதான் அதுக்கான சவுண்டு. சரிங்களா, இவ்வளோ தான் இதில் இருக்க ஆப்ஷனு. ஸோ இப்போ இந்த எல்இடி லைட் மாதிரி ஒரு லைட் அடிச்சுதா, அதை நீங்கள் ட்ரிகர் இல்லாமல் ஆன் பண்ணணும்னா இந்த மோட் இருக்கா, மோடை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக எரியும், இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா 100% நல்ல வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும், திரும்ப கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இவ்வளோ தான் இதில் இருக்க பட்டன்ஸு. இப்போ இதில் S1 S2ன்றது மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன், அது எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஒருவேளை இந்த ட்ரிகரோட பேட்டரி தீர்ந்துருச்சு, ஸோ அப்படி இல்லை இந்த ட்ரிகரே நீங்கள் வந்து கொண்டு போகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய நார்மல் ஃப்ளாஷ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார்மல் ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃப்ளாஷ் இப்போ ஆன் பண்ணுறேன். ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த S1 மோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். இதில் S1 மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் அடிக்கும்போது உங்களுக்கு இது வேலை செய்யும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு இது வந்து லைட் அடிக்க என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த சவுண்டு கேட்குதுங்களா, டெஸ்ட் சவுண்டு. இவ்வளோ தான். இதில் S2 மோடு இருக்குது. S2 மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ளாஷ் அடிக்காதீங்க. பாருங்கள், லைட்டை நம்ம மறைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், லைட் வேலை செய்யாது. அந்த லைட் மேலே வெளிச்சம் பட்டுதுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்சார் வந்து வேலை செய்யும், இந்த லைட் பார்த்திங்கன்னா வேலை செய்யும். வீடியோ இல்லை ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த லைட்டுக்கு மேலே வெளிச்சத்தை நீங்கள் வந்து வீடியோ லைட் வச்சிங்கன்னா அந்த லைட் இதில் பட்டுது அப்படின்னு வச்சுங்களேன், சென்சார் சில நேரத்தில் வேலை செய்யாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ லைட் இருக்கும்போது ஸ்டுடியோ லைட்டை பின்னாடி வச்சுருங்க, வீடியோ லைட்டை முன்னால் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்சார் வந்து இந்த ஸ்லைவ் மோடில் வேலை செய்யும்.
S1 S2 மோடு. இல்லை ட்ரிகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் லைட்டை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ட்ரிகரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஸோ இப்போ கோடாக்ஸோட SK400 அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டுடியோ லைட் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா பவருங்கிறத நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கேமராவில் ISOங்கிறத 100ங்கிறத வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் குரூப் பிக்சரு வெட்டிங் பிக்சர்ஸ்லாம் ஷூட் பண்ணலாம். படம் ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா வருது. என்னுடைய படங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் சாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒரு படங்களாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டை நம்ம அவுட்டோரில் எங்கேயாட்டும் வெளியே வந்து பந்தல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபங்க்ஷனில் பந்தல் போட்டிருப்பாங்க, அதில் ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இடங்களில் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்கள் லைட்டை வந்து அதில் வைக்கணும். ஏன் அப்படின்னா கூட்டத்தில் அங்கங்கே போகும்போது தெரியாமல் தட்டிட்டாலும் என்ன ஆகும்னா லைட் அப்படி சாஞ்சு விழுந்துடும். சரிங்களா? அது சாயாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கீழே 2 கல் வச்சு அதில் ஏதாட்டும் ஒரு கயிறு வச்சு உங்கள் ஸ்டாண்டோட கீழ்ப்பகுதியில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கட்டிடணும். அதுக்கான பிக்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எனக்கு விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணிடுவேன்னா சேஃப்டிக்காண்டி கல்லை கீழே வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு கயரால் கட்டியிருப்பேன். சேனலில் எதாயிட்ட ஒன்று வச்சு கட்டிக்கலாம். எதுக்காக கல்லில் கீழே வச்சு நம்ம கட்டணும், கல்லே ஸ்டாண்டு மேலே வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கல்லை நீங்கள் ஸ்டாண்டு மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பிளேடு மாதிரி, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வளைஞ்சிடும். அது வந்து டேமேஜ் ஆகி என்ன ஆகும், இது விட்டுடும். சரிங்களா? நம்மளுக்கு ஸ்டாண்டு டேமேஜே ஆகக்கூடாது, லைட்டும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம போகிற இடங்களில் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பாதுகாப்பாக இந்த லைட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த லைட்டு ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு 32,000 ரூபாய் வந்துச்சு எங்கள் ஓனர் வாங்கும்போது. இப்போ கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஷோரூமில் போய் வாங்கின லைட்டு, நம்ம அமேசானு ஃப்ளிப்கார்ட்லலாம் ஆர்டர் போடல. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரு SK400 Mark II வெர்ஷன் 5. வெர்ஷன் 4க்கும் 5க்கும் அந்த LED பல்பு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,